ஹலோ மக்களே, மார்ச் 2ஆம் தேதி சலங்கை ப்ரோமோ ரிவ்யூ தான் பார்க்க போகிறோம். ஆல்ரெடி பார்ட் 1 அப்லோட் பண்ணியிருக்கேன், பார்த்துட்டு பாருங்கள், அப்போ தான் உங்களுக்கு கண்டினியூஷன் புரியும். இங்கே சாரதா வேகமாக ஓட்டுன்னு சொல்லிகிட்டு இருக்காங்க. ககனும் வேகமாக வந்துட்டுருக்காங்க. என்னம்மா பிரச்சனை, என்ன ஆச்சு சொல்லுங்கள் அப்படின்னா, நீ வேகமாக போ அப்படின்னு மட்டும் தான் சொல்கிறாங்க, என்னன்னு சொல்ல மாட்டுறாங்க. அதுக்கடுத்து இவங்க இங்கே வராங்க, இவங்க வேகமாக வந்துகிட்டே இருக்காங்க. இங்கே பூமி கிருஷ்ண பிரசாத் கிட்ட இன்னைக்கு நடந்ததெல்லாம் சொல்லிக்கிட்டு இருக்காங்க. ககன் வந்தாங்க, நாட்டியப்பள்ளி தொடங்க அந்த ஆடிட்டோரியமில் இன்னைக்கு நல்லா இருந்தது, இன்னைக்கு நிறைய அம்மாவோட ஃபோட்டோ போட்டு ஃப்ளக்ஸ்லாம் வச்சுருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு இன்னைக்கு நடந்த எல்லா விஷயத்தையுமே கிருஷ்ண பிரசாத் கிட்ட பூமி ஷேர் பண்ணிட்டு இருக்காங்க ஒன்று ஒன்றா. அப்புறம் கிருஷ்ண பிரசாத் அந்த சைடு திரும்பி இருக்கிறனால அவங்க எந்த ரிப்ளையும் பண்ணலை. அப்படி இவங்க பூமி அதை பார்க்காமே ஃபுல்லாக சொல்லிகிட்டே இருக்காங்க. அதுக்கடுத்து எனக்கு இன்னும் ஒரு ஆசை இருக்குது, நீங்களும் சாரதாத்தையும் சேரணும் அப்படிங்கிற மாதிரி பூமி சொல்லிகிட்டு இருக்காங்க. அதுவும் கூடிய சீக்கிரம் நடக்கும். ககன் உங்களை கண்டிப்பாக புரிஞ்சுப்பாங்க, நான் புரிஞ்சுக்க வைப்பேன் அப்படிங்கிற மாதிரி கிருஷ்ண பிரசாத் கிட்ட சொல்லிகிட்டு இருக்காங்க. நீங்கள் செஞ்ச தியாகத்தை ககன் கண்டிப்பாக புரிஞ்சுப்பாரு அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. இவ்வளோ நேரம் பேசிகிட்டே இருக்காங்க. கிருஷ்ண பிரசாத் எந்த அசைவும் இல்லை, அந்த சைடை திரும்பி இருக்காங்க. உடனே ககன் பற்றி எல்லாத்தையும் சொல்லிட்டாங்க. அதுக்கடுத்து பூமி மாமா மாமான்னு சொல்லிட்டு, நான் இவ்வளோ நேரம் பேசுகிறேன், என்ன திரும்பவே மாட்டீங்க அப்படின்னு சொல்லிட்டு கிட்ட போய் பார்க்குறாங்க. கிருஷ்ண பிரசாத் வாயிலேருந்து ரத்தமாக வருது. அதுக்கடுத்து ஷாக் ஆகிடுறாங்க பூமி. அதுக்கடுத்து அங்கே பக்கத்தில் போய் பார்த்தா ஒரு பாய்சன் பாட்டில் கிடக்கு. அப்போ தான் பூமி உணர்றாங்க, பாய்சன் சாப்பிட்ருக்காங்களோன்னு சொல்லிட்டு மாமா மாமா மாமான்னு கத்திகிட்டே இருக்காங்க. இங்கே சரி உள்ள ரூமுக்குள்ளே வரான். என்னாச்சுன்னா பாய்சன் சாப்பிட்ருக்காங்க அப்படின்னு சொல்கிறாங்க பூமி. அடுத்து மீரா வராங்க. என்னாச்சு அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே அசைவே இல்லாமல் இருக்காங்க கிருஷ்ண பிரசாத். இவங்களெல்லாம் பார்த்து கிருஷ்ண பிரசாத் பார்த்து எல்லாருமே பயந்துடுறாங்க. அதுக்கடுத்து உள்ள எல்லாருமே வராங்க. பிந்து வராங்க, அவங்க அம்மா கிருஷ்ண பிரசாத்தோட அம்மா வராங்க, சரச்சந்திரா வராங்க, எல்லோரும் வராங்க. சரி வாங்க ஹாஸ்பிட்டல் தூக்கிட்டு போகலான்னு சொல்லிட்டு வாசல் வர தூக்கிட்டு வராங்க. இங்கே அப்போ தான் ககனோட கார் என்ட்ரி ஆகுது. உடனே சாரதா அங்கேருந்து கத்திட்டே ஓடி வராங்க. இங்கே காரில் அவனால் வைக்க முடியல. உடனே ஏ ககன் வா 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 அப்படின்னு கூப்பிட்டுட்டு இருக்காங்க. திரும்ப ககன் உள்ள போய் ஹெல்ப் பண்ணுறான். கிருஷ்ண பிரசாத் காரில் ஏற்றி ஹாஸ்பிட்டல் கூப்பிட்டு போயிடுறாங்க. அதுக்கடுத்து சாரதா வழக்கம் போல் மீரா சாரதா தான் இதுக்கு நீதான் காரணம், உன்னால தான் இன்றைக்கி அவர் விஷம் சாப்பிட்ருக்காரு. இப்போ முதல்ல என்கிட்ட பிரிக்கணும்னு நினச்சேன், இப்போ அந்த உலகத்தை விட்டே பிரிக்கணும்னு நினைக்கிறேன், எதுக்கு இப்படி பண்ணுற அப்படி பண்ணுறேன்னு சொல்லிட்டு சாரதாவை போட்டு மீரா ரொம்ப திட்டுறாங்க. அதுக்கடுத்து ககன் ஒரு கட்டத்தில் அவங்க அம்மாக்காக நிற்கிறான், சாரதாக்காக. என்ன நடந்துச்சுன்னு தெரியுமா உங்களுக்கு, எதுக்கு நீங்கள் சும்மா தேவையில்லாமல் இது பண்ணிட்டு இருக்கீங்க, சின்ன வயசில் அவர் என்னை விட்டு போயிட்டாரு, இன்றைக்கி தான் நான் கிருஷ்ண பிரசாத்தை நினச்சி ரொம்ப பெருமைப்படுறேன், இந்த இடத்துல கொண்டு நிப்பாட்டினதுக்கு அப்படி இப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப கோபத்தில் கத்துறாரு ககன். அதுக்கடுத்து பூமியும் விடுங்க 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 மாமா விடுங்க மாமான்னு சொல்கிறாங்க. நீ இதில் தலையிடாத பூமி அப்படின்னு சொல்லிடுறாங்க. அதுக்கடுத்து மீராவும் வார்த்தையால் சாரதாவை சாகடிக்கிறாங்க. சாரதா அதுக்கடுத்து இல்லை நான் டிவோர்ஸ் கொடுக்கணும்னு தான் நினச்சேன் அப்படின்னா, ஓ இப்போ என்ன நீ புது நாடகம் ஆரம்பிக்கிறியா, என்கிட்ட டிவோர்ஸ் கேட்டுட்டு இப்போ என்ன நீ கொடுக்கணும்னு நினச்சேன்னு இப்போ புது நாடகத்தை அடுத்த நாடகத்தை நீ ஸ்டார்ட் பண்ணிட்டியா அப்படின்னு சொல்லிட்டு மீரா திரும்பி சண்டை போடுறாங்க சாரதாவோட. உடனே அதுக்கடுத்து ககன் ஒரு கட்டத்தில் எங்கள் அம்மா தான் அவங்களுக்கு கொடுக்கணும்னு நினச்சாங்க, இப்போ போடுவாங்கன்னு சொல்லிட்டு வேகமாக போய் அந்த டிவோர்ஸ் பேப்பர் எடுத்துகிட்டு சைன் பண்ணுங்கம்மா அப்படின்னு சொல்லிட்டு இருக்கான். உடனே அவங்களும் சைன் பண்ணுறதுக்காக பெண்ணெல்லாம் எடுத்துட்டாங்க சாரதா. அப்போ தான் டாக்டர் பேசுகிறாங்க, கிருஷ்ண பிரசாத்தோட நிலைமை ரொம்ப சீரியஸாக இருக்குது, அவர் ரொம்ப பவர்ஃபுல்லான பாய்சன் சாப்பிட்ருக்காரு, அவர் காப்பாற்றவே முடியாது, இனிமேல் நீங்கள் கடவுள் மேலே பாரத்தை போடுங்க, கடவுள் மனசு வச்சா தான் முடியும் அப்படின்னு சொல்லிடுறாங்க. ஒன்று சாரதா டிவோர்ஸ் பேப்பர் பெண்ணெல்லாம் கீழே போட்டுடுறாங்க. இங்கே மீரா அழுகிறாங்க. அதுக்கடுத்து சாரதா ஓடி உள்ளே பார்க்க வராங்க. உடனே நின்று அப்படின்னு சொல்லி மீரா கத்தி, நீ இன்னும் பார்க்க தேவையில்ல, நான் தான் போவேன், நீ எங்கேயும் வர தேவையில்ல, நீ முதல்ல வெளியே போ அப்படின்னு சொல்லிட்டு கத்துறாங்க. திரும்ப மீரா உள்ளே போகிறாங்க. உள்ளே போய் கிருஷ்ண பிரசாத் கிட்டே என்னங்க நீ கண்ணு முழிச்சு பாருங்கள், நான் வந்திருக்கேன், உங்களுக்கு நம்ம குடும்பம் வேண்டாமா, உங்களுக்கு சரியை ரொம்ப பிடிக்கல, அவனும் இங்கே இருக்கான்னு சொல்லிட்டு சரி நீ போய் பேசுகிறான்னு சொல்கிறாங்க. திரும்ப சரியும் அப்பா உங்களுக்கு ரொம்ப பிடிக்கும்லப்பா, ஏன்ப்பா எனக்காக நீங்கள் திரும்பி வரணும்ப்பா அப்படின்னு சொல்லிட்டு சரியும் ரொம்ப இது பண்ணி பேசி இது பண்ணிகிட்டு இருக்கான். ஆனால் அவர் கான்ஷியஸ்க்கு இன்னும் வரவே இல்லை. இதுதான் மக்களை இன்னைக்கான ரிவ்யூ. உங்களுக்கு என்ன ரிவ்யூ பிடிச்சிருந்தா சீரியல் கிட்டே ரிவ்யூ மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ, நன்றி, நாளை சந்திப்போம்.